தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/5/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் ஆகும் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் ஒரு சில தவறுகள் நம்மை அறியாமல் செய்யும் பொழுது நீதிமான்கள் அதை கடிந்து நம்மை சுட்டி காட்டும் பொழுது நாம் அதை கோபப்படாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், நாம் செய்வது தவறுதான், இதை இனி செய்யக்கூடாது என்று நாம் திருத்த பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் தாவீது ஒரு பெரிய மன்னர். அவர் கூறுகின்றார், நீதிமான் என்னை நான் தவறு செய்யும் பொழுது என்னை அவர்கள் குட்டி என்னை கடிந்து கொண்டால் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய மன்னரே நீதிமான்கள் அவர் தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டு உடனே மன்னிப்பு கேட்டுள்ளார். இதை நாம் 51ஆம் சங்கீதத்தில் பார்க்கின்றோம். ஆகவே நாமும் ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது அது நமக்கு சரி என்று தோன்றும். ஆனால் நீதிமான்கள், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் நாம் செய்த தவறை நேரடியாக சுட்டி காட்டினாலும் அல்லது வேறு ஏதாவது முறையில் அவர்கள் நம் தவறை எடுத்து சொல்லும் பொழுது நாம் அதை கனிவாக ஏற்றுக்கொண்டு நாம் அந்த தவறை செய்யாமல் திருத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆனால் நமக்கு நம் தவறை பிறர் கூறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனது இருக்காது. அப்படித்தானே இவ்வளவு நாளும் நாம் அப்படித்தான் இருந்துள்ளோம். ஆனால் இனிமேல் ஒரு பெரிய மாமன்னராகிய தாவீதே நீதிமான் என் தவறை எடுத்துக்காட்டி என் தலையை கொட்டும் பொழுது அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே நாமும் பிறர் நம்முடைய குறைகளை எடுத்து கூறும் பொழுது அதை தயவாய் ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழ்வோம். அவர்களை எதிர்த்து பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று அலையாமல் அவர்களுடைய அறிவுரை கேட்டு நாம் திருந்தி வாழும் பொழுது அது நம் தலைக்கு அபிஷேக தைலத்தை போன்று எண்ணெயை போன்று ஒரு ஆசீர்வாத தைலமாக நமக்கு அமைந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து நம் தலையை உயர செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்றிலிருந்து நாம் தவறை ஏற்றுக்கொள்வோம். பிறரை நம் தவறை சுட்டி காட்டும் பொழுது எதிர்த்து நிற்காமல் நம் தவறை திருத்தி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். என் தவறை நீங்கள் எடுத்துக்கொண்டதற்கு உமக்கு நன்றி என்று அவர்களுக்கு நன்றி கூறுவோம். திருந்தி பரிசுத்தமாய் வாழ்வோம். நம் தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு நாமும் நம் சந்ததிகளும் ஆசீர்வாத வாய்க்காலாக விளங்குவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்கள் தவறை பிறர் சுட்டி காட்டும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எங்களை திருத்து விடுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ நாங்கள் உறுதியளிக்கின்றோம். இதற்கு முன்பு எங்கள் தவறை சுட்டி காட்டும் பொழுது எதிர்த்து பேசின அந்த பாவத்திற்காக, அந்த தவறுகளுக்காக நாங்கள் மனதார மன்னிப்பு கேட்கின்றோம். இனி அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ்ந்து எங்கள் தலையை அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு எங்களும் எங்கள் சந்ததிகளும் தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.